ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குக்குள்ளே ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரி ஆனதும் உள்ளே போனதே இந்த மிரர் இதுக்குள்ளே தான். இதுக்குள்ளே எங்கே போனோம், எங்கே வரது அப்படிங்கிறது. ஆனால் கொஞ்சம் பிளேஸ் தான், ஆனால் நிறையா பிளேஸ் இருக்க மாதிரி எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு. அடுத்து இந்த செஸ் போர்டு பாருங்கள், பையன் தலை மட்டும்தான் இருக்குது, உடம்ப காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கீழே வந்து மிரர் வச்சு ஃபிட் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி தான் இருக்குது. இது என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா, இது ஒரு முடிவில்லா கிணறு அப்படின்னாங்க. அதாவது 2 கிளாஸ் வந்து ஒன்னோட ஒன்று அட்டாச் பண்ணி நமக்கு ஒரு முடிவில்லா கிணறு மாதிரி ஹோலாக ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த பார்க்கில் வந்து பிளேசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கேம்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வச்சுருந்தாங்க. எத்தனை பேர் வந்தாலும் விளையாடுற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்தது பார்க்கு. சர்க்கிளுக்கு விட்டு பாப்பா இறங்க மனசே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக பார்க்கில் வந்து விளையாடுறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கோம். அவங்க விளையாடுற ஏஜ் இப்போ தான் இருக்குது. அதனால் இது பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரியே இருக்குல்ல, இது தஞ்சாவூர் பொம்மையே தான். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ஷார்ட் புட் மாதிரி. இதில் நம்ம மெதுவாக அதை ஸ்லோ பண்ணி மேலே கொண்டு போய் அந்த இன்னொரு மேலே இருக்கிற குண்டை வந்து அதை டச் பண்ணி தள்ளிவிடும். அந்த மாதிரி நாலேஜபிள் கேம்ஸாக வந்து வச்சுருந்தாங்க. நிறையா குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி நிறையா கேம்ஸ் இதில் இருந்துச்சு. குட்டி குட்டியாக அவ்வளோ கேம்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ராக்கெட்டு 2 ராக்கெட்டு ஷேப்பில் வச்சுருந்தாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப கரெக்டான பார்க்குனால் இது சொல்லலாம். இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா, யார் அதில் உட்காந்துருக்காங்களோ சீட்டில் அவங்களே அந்த ரோப்பை வந்து இழுத்துட்டு மேலே போயிட்டு அப்படியே லைட்டாக விட்டோம்னா கீழே இறங்கிடலாம். ஆனால் பையனால் வந்து அதுக்கு மேலே அவனால் வந்து இழுக்க முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவும் இதில் உக்காரணும் அப்படின்னு ஒரே அடம். சரி லைட்டாக மட்டும் மேலே கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டுட்டோம். இது மாதிரி நிறையா கேம்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பார்க்கு. இது எவ்வளோ ருப்பீஸுன்னு பார்த்தீங்கன்னா, சின்னவங்களுக்கு வந்து 10 ருப்பீஸு, பெரியவங்களுக்கு 20 ருப்பீஸ். பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆகுது, அவங்களுக்கு அமௌண்ட் வாங்கலை. இந்த பார்க் அப்படிங்கிறம்போது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் ஸ்நாக்ஸ் கடையே ஒன்று கூட இல்லை. அதே மாதிரி விளையாட்டு பொம்மை இந்த மாதிரி எந்த கடையுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 3D ஷோ, பிளானட் ஷோ இருந்துச்சு. ஸோ நாங்கள் லேட் ஆகிடுச்சு, ஷோக்கு வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதுக்கு போகலை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோட்டில் ஸ்டெம் பார்க் அதுதாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒர்த்தான பார்க்கு. இந்த பார்க் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்.